இன்றைக்கு உங்களை ஒரு விரியன் கவ்வி கொண்டிருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. வியாதியா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், சமாதான குறைவுகளா இருக்கலாம், பிரிவினைகளா இருக்கலாம், கர்ப்ப தடைகளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும், அது உங்களை கவ்வி இருப்பது உங்களை வெட்கப்படுத்தல்ல, உங்களை விசேஷப்படுத்த, உங்களை விசேஷப்படுத்த, உங்களை விசேஷப்படுத்த. அவமானம் அடைவது இல்லை, அவமானம் உங்கள் ஸ்தானம் இல்லை, அது உங்கள் ஸ்தானம் இல்லை, அது உங்களுடையது இல்லை. அந்த இடத்தை விட்டு தூசியை உதறி எழும்புங்க. சொல்லுங்க, இல்ல இல்ல, அது ஏன் இடம் இல்ல, அவமானம் எனக்குரியது அல்ல, மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் உங்களை முடிச்சுட்டுவார். உங்கள் சிரசின் மேலே கர்த்தருடைய கிரீடம் பூக்கும். உங்களை தேடி வந்து ராஜாக்களாக்குவார்கள், ராஜாக்களாக்குவார்கள். துரத்தப்பட்டவர்கள் உங்களை அழைப்பார்கள், உங்களை விட்டு போனவர்கள் உங்களை தேடி வருவார்கள். வெட்கப்பட்ட அதே இடத்துல, அதே சமுதாயத்துல, அதே சொந்த பந்தத்தின் நடுவிலே உன் சிரசை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் உனக்கு இருக்கிறார்.